3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐம் இன்வெஸ்டிங் இன் 2024. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்லை, நீங்கள் உங்கள் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. நான் ஏன் 3 தேர்ந்தெடுத்திருக்கேன்னா 3லையும் நம்ம பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா ஏன் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா ஸ்மால் கேப், மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் இதோடைய வொலட்டிலிட்டி வித்தியாசமாக இருக்கும். லார்ஜ் கேப்பில் வொலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும், ஸ்மால் கேப்பில் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்ம அதை ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக 3 இதில் பிரித்து பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப்புக்கு நம்ம டேரெக்டாக இண்டெக்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால் நமக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். அந்த லார்ஜ் கேப்பில் என்னத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா UTI Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு இருக்குது. நம்பர் 2 வந்து மிட் கேப் வந்து நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்ட். அதில் ஐம் எக்ஸ்பெக்டிங் எனிவேர் அரவுண்ட் 19 to 20% ரிட்டர்ன். இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ஐம் எக்ஸ்பெக்டிங் இன் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு 3 வருஷம் 5 வருஷம் அந்த ரேஞ்சில் ஐம் எக்ஸ்பெக்டிங். அண்ட் ஃபைனலி நம்பர் 3 ஸ்மால் கேப் வந்து குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட். இதில் ஐம் எக்ஸ்பெக்டிங் எனிவேர் ரிட்டர்ன் அரவுண்ட் 22 to 25% ரிட்டர்ன். ஸோ தேர் யூ ஹேவ் இட்.